ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது அதிகமாக டீ கடைகளில் இந்த மாதிரி போண்டா கிடைக்கும். இது ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி. ஈவினிங் டைமில் நம்ம சட்டுன்னு செஞ்சு நம்ம இதை கொடுத்துடலாம். அதுவுமே ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு இதை நமக்கு செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம தோசை மாவு, சர்க்கரை, மைதா இருந்தால் போதுங்க. இந்த நம்ம டீ கடை போண்டாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இப்போது மைதாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். மைதாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையுமே அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தோசை மாவு 2 கரண்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இது கடைகள்லையும் கடை வச்சுருக்கவங்களும் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போட்டால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது நல்ல ப்ளஃபியாக பெருசாக வரும். அதனால் நம்ம இது தோசை மாவு அதுக்காக தான் கலக்கிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட்டுக்காக இருந்தாலும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அது நல்ல சுவையை தூக்கி கொடுக்கும். இனிப்பு நமக்கு உரைக்கும். நம்ம இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோம். சீரகம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் ஆப்போசோடா எதுவுமே நான் போடாமல் தான் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஆன பிறகு நம்ம எண்ணெயை சூடு பண்ணி நம்ம அடுத்து போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காகன்றனால கொஞ்சமாக பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கடைகளுக்குன்னா நீங்கள் நிறைய இதிலே பண்ணிக்கலாம். உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பாகு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சர்க்கரை போடுறதுனால வேலை இன்னுமே நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ மொத்த இதுவும் போட ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் அந்த அளவுக்கு நமக்கு குடிக்கவே குடிக்காதுங்க. பாருங்கள், நான் ஆரம்பத்தில் ஊற்றுற அளவு தான் எண்ணெயே குடிக்கும். போண்டாலையும் ரொம்ப எண்ணெய் நிற்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த டைமில் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம மொத்த போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். என்ன ஒன்றுனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணோம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் பெரட்டி போட ஆரம்பிச்சிடலாம். இது என்னென்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம். அவ்வளோதான். நமக்கு சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். மறக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான சமையலுங்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ எல்லா போண்டாவையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம போண்டாவெல்லாம் எடுத்துடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆயிலும் அது குடிச்சிருக்காது. அதனால் நம்ம தைரியமாக இதை சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீடுகளில் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நம்ம இப்போ போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இப்போ நம்ம இதை பிச்சு காட்டுறோம் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ. பாய்.